அவங்க இந்த மழை காற்று வர தண்ணியெல்லாம் விட்டுட்டு அந்த கணக்கை சேர்த்து காட்டிடுவாங்க. யுவராஜ் ஆளுக்கு கடத்தாமல் தான் சேர்த்தான். முல்லை பெரியார் அணை தாங்காதுன்னு சொல்லியிருக்காங்க நீதிமன்றம். முல்லை பெரியார் அணை கேரள அரசு சொல்வது பொய். அணை தாங்காது முதல்ல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த கேஸ் மெயின் கேஸ்ல மாத்திருக்காங்க. அதை பத்தி என்ன சொல்றீங்க? மெயின் கேஸுக்கு அதை மாத்திட்டாங்க. அதை அவங்க வேணான்னு சொல்லிட்டு அதை பத்தி என்ன கேஸ் நாங்கள் பண்ணுறோம், வழக்கு நாங்களும் எதிர்கொள்வோம். நேற்று காவிரி மேலாண்மை நீராற்று குழு கூட்டம் நடந்தது. இன்னும் நமக்கு தர வேண்டிய நீரை கர்நாடக அரசு தராம இழுக்கடிக்கிறாங்க. அதை பத்தி அவங்க இந்த மழை காற்று வர தண்ணியெல்லாம் விட்டுட்டு அந்த கணக்கை சேர்த்து காட்டிடுவாங்க. அது எப்பவுமே இந்த வருஷம் இல்லை, எந்த வருஷம் சொல்லலாம் இது மாதிரி கேட்பாங்க. தோல் கழிவு நீரால பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டை கொடுத்துதான் ஆகணும். ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில மாநில அரசும் மத்திய அதிகாரிகளை கொண்டு ஒரு குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. அதை பத்தி என்ன? அரசாங்கம் தான் முடிவு செய்யும். தமிழ்நாட்டுல கனிம வளங்கள் நிறைய அளவு கர்நாடகாவுக்கு கடத்துறாங்க அப்படின்னு லாரி உரிமையாளர் சங்கம் யுவராஜ் ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. குறிப்பா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல அங்கீகாரம் இல்லாத குவாரிகள் அதிக அளவு செயல்படுது அப்படின்றாரு. என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? யுவராஜ் ஆளுக்கு கடத்தாமல் தான் சேர்த்தான். முல்லை பெரியார் அணை தாங்காதுன்னு சொல்லியிருக்காங்க நீதிமன்றம். முல்லை பெரியார் அணை கேரள அரசு சொல்வது பொய். அணை தாங்காது முதல்ல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த கேஸ் மெயின் கேஸ்ல மாத்திருக்காங்க. அதை பத்தி என்ன சொல்றீங்க? மெயின் கேஸுக்கு அதை மாத்திட்டாங்க. அதை அவங்க வேணான்னு சொல்லிட்டு அதை பத்தி என்ன கேஸ் நாங்கள் பண்ணுறோம், வழக்கு நாங்களும் எதிர்கொள்வோம். நேற்று காவிரி மேலாண்மை நீராற்று குழு கூட்டம் நடந்தது. இன்னும் நமக்கு தர வேண்டிய நீரை கர்நாடக அரசு தராம இழுக்கடிக்கிறாங்க. அதை பத்தி அவங்க இந்த மழை காற்று வர தண்ணியெல்லாம் விட்டுட்டு அந்த கணக்கை சேர்த்து காட்டிடுவாங்க. அது எப்பவுமே இந்த வருஷம் இல்லை, எந்த வருஷம் சொல்லலாம் இது மாதிரி கேட்பாங்க. தோல் கழிவு நீரால பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டை கொடுத்துதான் ஆகணும். ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில மாநில அரசும் மத்திய அதிகாரிகளை கொண்டு ஒரு குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. அதை பத்தி என்ன? அரசாங்கம் தான் முடிவு செய்யும். தமிழ்நாட்டுல கனிம வளங்கள் நிறைய அளவு கர்நாடகாவுக்கு கடத்துறாங்க அப்படின்னு லாரி உரிமையாளர் சங்கம் யுவராஜ் ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. குறிப்பா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல அங்கீகாரம் இல்லாத குவாரிகள் அதிக அளவு செயல்படுது அப்படின்றாரு. என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? யுவராஜ் ஆளுக்கு கடத்தாமல் தான் சேர்த்தான். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.